ஹலோ மக்களே, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ட்ரஸ்டடான ஒரு கம்பெனியை பார்த்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கம்பெனியில் நீங்கள் தினமும் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். சோஷியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒர்க்கும் வெறும் 5 மினிட்ஸில் மட்டும்தான். ஒர்க்குக்கு உண்டான ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரெனோ ட்ரைபர் லான்ச் ஆகி 1 மாதம் ஆகியிருக்கிற இந்த சமயத்துல இப்போ அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான கைகருக்கும் ஃபேஸ் லிஃப்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் உட்பட எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இந்த அப்டேட் பண்ணப்பட்ட கைகர் ஃபேஸ் லிஃப்டோட பிரைசிங்கை பார்த்தலாம். ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னோ மற்றும் எமோஷன் அப்படின்னு 4 வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6.29 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவல்யூஷன் வேரியன்ட் 7.09 lakhsக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெக்னோ வேரியன்ட் 8.1 lakhsக்கும், எமோஷன் வேரியன்ட் 9.14 lakhsக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரைபர் மாதிரி இல்லாம இந்த கைகர்ல 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரதுனால எமோஷன் டர்போ வேரியன்ட் 9.9 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. டெக்னோ டர்போ சிவிடி 9.9 lakhsக்கும், டாப் ஆஃப் த லைன் எமோஷன் சிவிடி வேரியன்ட் 11.29 lakhs வரைக்கும் போகுது. இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுனால டைமென்ஷன்லயோ எக்ஸ்டீரியர் ப்ரொஃபைல்லயோ பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் கைகரை தனித்துவமா எடுத்து காட்டுறது ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். புதிய 10 ஸ்லாட் கிரில் டிசைன், அப்டேட் பண்ணப்பட்ட 2D ரெனோ லோகோ சென்டர் அலங்கரிக்குது. ரீடிசைன் பண்ணப்பட்ட பம்பர், ஏர் டேமுக்கு சாட்டின் குரோம் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், ஃபாக் லேம்ப் அதற்கு ஜஸ்ட் பிலோல பொசிஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி LED DRL ஸ்கொயர் ஷேப்ல ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் கைகர்ல இருந்த மாதிரியே இந்த கார்லயும் கண்டினியூ ஆகுது. சைட் ப்ரொஃபைல்ல மேஜர் சேஞ்சஸ் இல்ல, பட் ஃப்ரெஷ் செட் ஆஃப் டியூல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஸ்டைல் கோஷன்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது. ஏற்கனவே இருந்த கைகர் மாதிரி ரூஃப் ரைல்ஸும் வருது. பிளாக் அவுட் பண்ணப்பட்ட ORVM மற்றும் குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் ஸ்டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல பார்க்க முடியும். ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி ஏற்கனவே இருந்த LED டெயில் லைட்ஸ் மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லைட்டிங் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. பம்பர்லயும் சின்ன சின்ன ட்வீக்ஸ் மட்டுமே பண்ணிருக்காங்க. இந்த காருடைய பூட் ஸ்பேஸ் 405 லிட்டர்ஸா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் எக்ஸாக்டா அதே மாதிரியே 205 mm மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் மற்றும் பிளாக் டியூவல் டோன் கேபின் தீம் கொடுத்திருக்காங்க. அப்டேட்டட் சீட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. இது இன்னுமே கொஞ்சம் அப் மார்க்கெட் ஃபீல் கொடுக்குது. டோர் பேட்ஸ்க்கு புதிய ட்ரிம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவரால் டேஷ்போர்ட் லேஅவுட் சிமிலராகவே இருக்கு. ஃபீச்சர் செட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் 8-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் போன்ற விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. ரெனோ இந்த காரை லான்ச் பண்ணும்போது திக்கரான கார்பெட்ஸ் மற்றும் சவுண்ட் இன்சுலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டஸ்ட் கைகர்ல 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா வருது. இது தவிர எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் சென்சார்ஸ் இந்த கார்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆயிருக்கு. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்ஸ்ல 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வருது. டாப் அண்ட் வேரியன்ட்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் கொடுக்குறாங்க. இது 100 PS பவர் மற்றும் 160 Nm டார்க்கோட வருது. CVT கியர் பாக்ஸ் மற்றும் CNGயும் ரெட்ரோஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த அப்டேட் பண்ணப்பட்ட கைகருக்காக புதிய கிரீன் கலரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஹியூண்டே எக்ஸ்டர், டாடா பஞ்ச், மேக்னைட், பிரெசா, நெக்ஸான், கைலாக் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கார்ஸே இந்த கார் காம்பீட் பண்ணுது. ஏற்கனவே ஸ்போர்ட்டி லுக்கிங் காரா இருக்கிற கைகர் இன்னுமே ஸ்போர்ட்டியரா மாறி இருக்கு. இந்த அப்டேட் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை புஷ் பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். இந்த புதிய கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?